ஹலோ வீவர்ஸ், 1986 காலகட்டத்தில் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கோவிலை யார் கட்டியிருக்காங்கன்ட்டு யாருக்குமே தெரியாது. நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய கோவிலை கண்டிப்பாக ஏலியன்ஸ் தான் கட்டியிருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடவுளே நம்ம பூமிக்கு வந்து இந்த கோவிலை கட்டியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தையுமே நம்பாத பீப்புள்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை மாதிரி சாதாரண மனுஷங்க கூட இந்த கோவிலை கட்டியிருக்கலாம்ட்டு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ நேரம் நான் எந்த கோவிலை பற்றி பேசுகிறேன்ட்டு உங்களுக்கு தெரியலையா? அதுதாங்க உலகமே பார்த்து மிரண்டு போன தஞ்சை பெரிய கோவில். ஆமாங்க, இன்னைக்கான வீடியோஸ் தஞ்சை பெரிய கோவில் யார் மொத கட்டுனாங்க, தஞ்சை பெரிய கோவில் எத்தனை வருஷமாக பழமையானது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கான நம்ம வீடியோஸில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி வாங்க வீடியோக்கு போகலாம். 1986 வருஷம் ஆல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஜெர்மன் ஆர்கியாலஜிஸ்ட் பார்த்திங்கன்னா தஞ்சை பெரிய கோவிலில் இருக்கிற கல்வெட்டை பார்த்திங்கன்னா ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி ரிசர்ச் பண்ணதில் அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மறந்து போயிடுவீங்க. இந்த கோவிலை கட்டினது பூதமும் இல்லை ஏலியனும் இல்லை, நம்மளை மாதிரி மனுஷன் தான். அந்த மனுஷனோட நேம் பார்த்திங்கன்னா 7 கடலில் கடந்து நம்ம தமிழோட பெருமையை சேர்த்தவர் தான் ராஜராஜ சோழன். அவர் தான் நம்ம தஞ்சை பெரிய கோவிலை பார்த்திங்கன்னா கட்டினாங்க. கிபி 1010 கட்டப்பட்ட இந்த ஒரு கோவில் பார்த்திங்கன்னா பல புயல்களை தாண்டி பல மலைகளை தாண்டி இன்னி வரைக்கும் பார்த்திங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட வருஷங்களாக இடியாமல் நம்ம பூமியிலே பார்த்திங்கன்னா இந்த கோவில் நிலையாக நிற்கிது. 1000 வருஷங்களாயும் இந்த கோவில் இடியாமல் இருக்குன்னா அப்போ நீங்களே இமேஜினேஷன் பண்ணி பார்த்துக்கோங்க, இந்த கோவிலை எந்த அளவுக்கு பார்த்து சிற்பமாக செதுக்கி இந்த கோவிலை கட்டியிருப்பாங்கன்ட்டு நீங்களே இமேஜினேஷன் பண்ணி பார்த்துக்கோங்க. ராஜராஜ சோழன் நம்மளோட தமிழ் பெருமையை கடல் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி சேர்த்துக்கிட்டு இருக்கப்ப பார்த்திங்கன்னா ஒரு நாள் ராஜராஜ சோழன் பார்த்திங்கன்னா இலங்கைக்கு போகிறாங்க. அப்படி இலங்கைக்கு போனதுக்கப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய புத்தர் சிலையை பார்த்திங்கன்னா பார்க்குறாங்க. அப்படி பெரிய புத்தர் சிலையை பார்த்ததுக்கப்புறம் ராஜராஜ சோழனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆசை வருது, ஒரு ஏக்கம் வருது. அது என்னதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளும் நம்ம ஊருக்கு போய் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சிலையை கட்டணும்ட்டு நினைக்கிறாங்க. அது சிலையாக இருக்கலாம் இல்லை கோவிலாக இருக்கலாம், ஆனால் உலகமே பார்க்காத அளவு இந்த உலகத்திலே பிரம்மாண்டமான ஒன்று நம்ம கட்டணும்ட்டு ராஜராஜ சோழன் பார்த்திங்கன்னா நினைக்கிறாங்க. ராஜராஜ சோழன் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நல்லா சிவனை வணங்கி கும்பிட்றவங்க. அப்படிப்பட்ட ராஜராஜ சோழன் பார்த்திங்கன்னா நம்ம சிவனுக்கே சின்ன சிலையாக இருக்குது, எப்படியாச்சும் நம்மளை கும்பிட்ற சிவனுக்கு பெரிய சிலையை உருவாக்கி தரணும்னு பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழன் பார்த்திங்கன்னா நினைக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக ராஜராஜ சோழன் பார்த்திங்கன்னா அவரோட ரீஜனுக்கு வந்தக்கப்புறம் எந்த கோவிலில் பெரிய சிவன் சிலை இருக்குன்ட்டு ஒரு கோயிலுக்காக போய் பார்க்குறாங்க. அப்படி பார்த்தப்ப பார்த்திங்கன்னா காஞ்சியில் இருக்கிற கைலாசன் என்ற கோவிலுக்கும் போய் பார்க்குறாங்க. அப்படி அந்த கோவிலுக்குள்ளே போய் பார்த்தக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கோவிலுமே ஒரு மிகப்பெரிய சிவன் சிலை ஒன்று இருக்குது. ஆனால் ராஜராஜ சோழனுக்கு பார்த்திங்கன்னா இதை காட்டிலையும் ஒரு மிகப்பெரிய சிவன் சிலை கட்டணும்ட்டு ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா ஒரு ஆசை ஒன்று இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த ஆசை தான் ஒரு மரமாக முளைச்சி இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய தஞ்சை பெரிய கோவில் கட்டினதுக்கு ஒரு முக்கியமான காரணமாகவே இருக்குது. சரி, இப்போ ராஜராஜ சோழன் அடுத்த ஸ்டெப்பாக இந்த கோவிலை கட்டுறதுக்கு ஒரு நல்ல ஆர்கிடெக்சரை தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி தேடிக்கிட்டு இருக்கப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆர்கிடெக்சரும் கிடைக்கிறாங்க. அப்படி அந்த ஆர்கிடெக்சரும் கிடைக்கிறாங்க. அவரோட பேர் தான் குஞ்சரமல்லன் ராஜராஜன் பெருஞ்சச்சன். இவர் தான் இந்த கோவிலை கட்டுறதுக்கு சரியான பிளான் பார்த்திங்கன்னா போடுறாங்க. இவரை வச்சு தான் 240 மீட்டர் உயரமும் 120 மீட்டர் அகலமும் வச்சு இந்த கோவிலை கட்டினாங்க. இதில் என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம்னு பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழன் அந்த காலத்திலே பார்த்திங்கன்னா எத்தனை புயல்கள் வந்தாலும் இந்த உலகமே அழிஞ்சு போனாலும் ஆனால் இந்த கோவில் மட்டும் அழியக்கூடாதுன்ட்டு ஆர்கிடெக்சரை வச்சு இந்த கோவிலை பார்த்திங்கன்னா பார்த்து கட்டியிருக்காங்க. இதில் அந்த காலத்திலே பார்த்திங்கன்னா இந்த கோவிலை சாதாரணமாக செங்கல் வசும் களிமண்ணும் வசும் கட்டக்கூடாது, கிரனேடை வச்சு கட்டணும்ட்டு அந்த காலத்திலே பார்த்திங்கன்னா முடிவெடுத்துருக்காங்க. இப்போ இருக்கிற மனுஷங்க பார்த்திங்கன்னா
இருக்கிற வீடாக இருக்கட்டும் இல்லை நிலங்களாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே என் பேர் மட்டும்தான் இருக்கணும்ட்டு நினைக்கிறாங்க. ஆனால் ராஜராஜ சோழன் அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா என் மண்ணில் வாழும் அனைத்து மக்களோட பேரும் இந்த கோவிலில் இருக்கிற கல்வெட்டில் இடம் பெற்றிருக்கும்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ கூட நீங்கள் அந்த கோவிலில் இருக்கிற கல்வெட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழனோட பேர், அதுக்கடுத்ததாக அந்த மண்ணில் வாழ்ந்த அனைத்து மக்களோட பேரும் பார்த்தீங்கன்னா அந்த கோவிலில் இருக்கிற கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா இடம் பெற்றிருக்கும். அந்த மண்ணில் வாழ்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா அரசரே எங்களோட நேமும் அந்த கோவிலில் இருக்கிற கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா பதிச்சிருக்கீங்க, அதனால எங்களால் முடிஞ்ச உதவியை பார்த்தீங்கன்னா நாங்களும் பண்ணுறோம். எங்ககிட்ட பணம் இல்லை, ஆனால் நாங்கள் நல்லாவே உழைப்போம், அதனால எங்களால் முடிஞ்ச உதவியை கொடுத்து இந்த கோவிலை பார்த்தீங்கன்னா நாங்களும் கட்டுறோம்ட்டு சொல்லி அந்த மண்ணில் இருக்கிற மக்களும் பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் கூட சேர்ந்து அந்த கோவிலை பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் கூட சேர்ந்து கட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலத்தில் மீனாட்சி அம்மன் கோவில் மாதிரி ஒரு கோவிலை கட்டினாலே அந்த கோவிலில் என்னோட பேர் தான் இருக்கணும்ட்டு சண்டை போட இந்த மத்தியில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலே ராஜராஜ சோழன் பெருந்தன்மையாக என் மண்ணில் வாழ்கிற அனைத்து மக்களோட பேரும் அந்த கல்வெட்டில் இருக்கணும்ட்டு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ராஜராஜ சோழனோட ஒரு பெருந்தன்மை தானே. எப்போ தஞ்சை பெரிய கோவிலை கட்ட ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிபி 1003ஆம் ஆண்டு தான் தஞ்சை பெரிய கோவிலை பார்த்தீங்கன்னா கட்ட ஆரம்பிக்கிறாங்க. தஞ்சை பெரிய கோவிலை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கிரானைட்டை வச்சு தான் கட்டணும். ஆனால் ராஜராஜ சோழன் கிட்ட பார்த்தீங்கன்னா கிரானைட் எதுவுமே இல்லை. அதனால ராஜராஜ சோழன் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது என்ன முடிவுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் இருந்து புதுக்கோட்டை போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறையா கிரானைட் இருக்கிறதா தகவல் கிடச்சி புதுக்கோட்டைக்கும் போகிறாங்க. அப்படி போய் அங்கே இருக்கிற கிரானைட்டும் பார்த்தீங்கன்னா எடுத்து இந்த தஞ்சை பெரிய கோவிலை பார்த்தீங்கன்னா கட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ உடனே நீங்கள் கேட்கலாம், இந்த கோவிலை ஈஸியாக கட்டி முடிச்சிட்டாங்களான்ட்டு. ஆனால் அந்த கோவிலை கட்ட எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்ட்டு அவங்களுக்கும் இந்த வீடியோ சொல்கிற எனக்கு மட்டும்தான் தெரியும். எதுனால நான் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 85 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தான் அந்த கிரெனேடை போய் எடுத்துகிட்டு வரணும். இப்போ நினச்சா நம்ம கார் யூஸ் பண்ணி இல்லை பைக்கை யூஸ் பண்ணி ஸ்பீடாக போய் அந்த கிரெனேடை எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆனால் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா டெக்னாலஜிஸ் அவ்வளோ டெவலப் ஆகலை. உடனே நீங்கள் கேட்கலாம், அப்போ எப்படி கிரெனேடை எடுத்துகிட்டு வந்தாங்கன்ட்டு. அதுக்கு அவங்க யூஸ் பண்ண பொருள் தான் பார்த்திங்கன்னா யானைகளை யூஸ் பண்ணி தான் 85 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி கிரெனேடை எடுத்துகிட்டு வந்தாங்களாம். அது மட்டும் இல்லை, யானைகளுக்கு சாப்பாடு, மக்களுக்கு சாப்பாடு, அதுக்கடுத்ததாக ராஜாவுக்கு சாப்பாடு, இங்கே எல்லாத்துக்குமே சாப்பாடு செய்யணும்னா அதுக்கு ஒரு தனி செலவு. நம்மளாக இருந்தால் இருக்கிற இந்த வேலை விட்டு வேலை பார்த்துட்டு அப்படின்ட்டு போயிடுவோம். ஆனால் ராஜராஜ சோழன் பார்த்திங்கன்னா அந்த காலத்திலேயே முன் வச்ச காலை பின் வைக்கக்கூடாதுன்ட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த கிரனேடும் எடுத்துகிட்டு வந்து அந்த கோவிலும் பார்த்திங்கன்னா தரவாக கம்ப்ளீட்டாக கட்டி ஃபுல்லாகவே முடிக்கிறாங்க. இதில் என்ன தான் எக்ஸாக்டாக இந்த கோவிலை யார் கட்டினாங்கன்ட்டு சயின்டிஸ்ட்லாம் சொன்னாலும் இன்னி வரைக்கும் சயின்டிஸ்டால் சொல்ல முடியாத ஒரு பதில் ஒன்று இருக்குது. அதுதான் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலோட மேல் புறத்தில் பார்த்தீங்கன்னா 80 டன் எடையுள்ள ஒரு கல் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த கல்லை யார் தூக்கி வச்சா எப்படி அந்த கல் மேலே வந்துச்சு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியல. இன்னி வரைக்கும் ஒரு மர்மமான புதிராகவே இருக்குது. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏரோப்ளைன், ஹெலிகாப்டர் இந்த மாதிரி எந்த ஒரு விமானமே பார்த்தீங்கன்னா இல்லை. அப்போ நீங்கள் எப்படி இந்த ஒரு 80 டன் எடையுள்ள கல்லை தூக்கி கோயிலோட டாப்பில் வசிருப்பாங்கன்ட்டு இன்னி வரைக்கும் யாருக்குமே தெரியலை. ஒரு சில சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யானைகள் கூட இந்த கல்லை தூக்கி மேலே வசிருக்கான்ட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் யானை எப்படி கோயிலோட டாப்பு உயரத்துக்கு வரைக்கும் போய் அந்த ஒரு கல்லை வசிச்சுன்ட்டு இன்னி வரைக்கும் எந்த ஒரு சயின்டிஸ்ட்டுக்குமே தெரியலை. மேபி 80 டன் எடையுள்ள இந்த ஒரு கல் அந்த கோவிலோட டாப்பில் எப்படி வந்துச்சுன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து சந்திப்போம். பாய்.